விவசாய பொருட்களுக்கு சரியான விலை. அனைவருக்கும் பொருளாதார ஏற்றம், உயர்தர மருத்துவம், தரமான கல்வி என்ற உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர். அழையுங்கள் 9994779955. வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 28/4/2025 சித்திரை மாதம் 15ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பிள்ளைகளுடன் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் சாதகம். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு பரிபூர்ண நிவர்த்தி. உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள், தனியாகவோ குடும்பத்தாருடனோ செல்லக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை தரும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்காலத்தில் நன்மைகள் அதிகரிக்க உங்களுக்கு இன்றையிலிருந்து நல்ல காலங்கள் ஆரம்பிக்கின்றது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம் அனுகூலம், எடுத்த காரியத்தில் ஜெயமெல்லாம் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்களெல்லாம் சாதகமான சூழ்நிலையை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பணவரவு, முதலீடுகள், எடுத்த காரியத்தில் ஜெயம், தொழிலில் இருந்த கஷ்டம் தீர்வது, கூட்டாளிகள் பிரச்சனை தீர்வது, கண்டிப்பாக எதிர்பார்த்த இடத்திலிருந்து அனுகூலமான சூழ்நிலை, கிரக அமைப்பு பெறுவதெல்லாம் ஏற்படுவது மனதில் தெம்பும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும், இன்க்ரிமெண்ட் தடைகள் நீங்கும். தனிப்பட்ட தொழில் தொடங்குவதற்கு உண்டான பிராப்தம் முயற்சித்தால் வெற்றி கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தொழிலில் இருந்த சிக்கலெல்லாம் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். உத்தியோகத்தில் அனுகூலம் காணப்படும். வியாபாரத்தில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். புது முதலீடுகள் தைரியமாக செய்யலாம். தெய்வ வழிபாடுகளுக்கு கேது கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுப்பது கண்கூடாக பார்க்கலாம். 2ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் தெய்வத்தினுடைய கருணைகளும் குருவின் அனுகூலமும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். எடுத்த காரியம் அனுகூலம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனம் விட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். அண்டையல்லாரட்டு விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். தொழில் நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு அனுகூலத்தை தரும். உத்தியோகத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதும், வியாபாரம், தொழில், உத்தியோகம் எல்லாம் ஏற்றம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பமும் சங்கடமும் பெரிய அளவு மன வருத்தத்தையும் தேவையில்லாத பதட்டத்தையும் ஏற்படுத்தி தரும். ஒரே நாளில் எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் பெறுவதற்குண்டான முயற்சி வெற்றி திருவினையாக்கக்கூடிய உங்களுடைய நம்பிக்கை பெரிய உறுதுணையாக இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். குடும்பத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். துணை அல்லது துணைவியாருடன் நீண்ட நாட்களாக இருந்த கருத்து வேற்றுமைகளை நீக்கிக் கொள்வது புத்திசாலித்தனம். வாகன அமைப்பு மாற்றம், முதலீடு அமைப்பில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில்
டக்கென்று நல்ல ஆர்டர்ஸ் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் ஏற்றத்தை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும். முதலீடுகளுக்கு குறைவில்லாத அமைப்பு. உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும், இன்க்ரிமெண்ட் தடைகள் நீங்கும். மேலதிகாரிகளை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். புது தொழில் தொடங்குவதற்கு உண்டான அனுகூலம் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். பிள்ளைகளிடம் மட்டும் வண்டி வாகனத்திலும் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே போதும். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75 படிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் டக்கென்று தீர்வது ஆச்சரியமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் வாகனங்களில் வித்தைகள் காட்டாமல் இருந்தால் எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம், நம்பிக்கை ஏற்படும். அவசர கதியில் யாராவது பயணங்கள் சென்றாலும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்வதே இன்றைக்கு உங்களுக்கு அருமையான காலகட்டம். வாகனத்தில் கவனங்கள் இல்லாமல் இருந்தால் 4 கால் பிராணிகளால் சிறு பிரச்சனைகள் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது உத்தமம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் இழுபறியான நிலைமை மட்டும் இல்லாமல் பார்த்து கொண்டாலே அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அதி அற்புதமான காலகட்டத்திற்கு கிரக அமைப்புகள் கொண்டு செல்லும். மன அழுத்தம் மட்டும் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் இனிதாக காப்பாற்றக்கூடிய அற்புதமான அமைப்பு. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் இருந்த பகைவர்கள் எல்லாம் அவர்களே விலகி உங்களுக்கு கிளியர் ரூட் ஆகிறது அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். உள்ளூர், வெளியூர், கலந்த பயணங்கள் சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சி சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.